மண்டே ஈவினிங் எனக்கு இந்த கம்ஃபர்ட் அதுக்கமேட்டு சேஃப் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துணியில் போட்டு துவைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மழை சீசனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஒழுங்காக காயலைன்னா அது அதுக்கு மேலே ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதுக்காக சின்ன சின்ன பேக்கெட் வேணுங்கும் போது வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். அதை டேரெக்டாக மிஷினில் வந்து ஊற்றாமல் இந்த மாதிரி சின்னதாக ஏதாச்சும் ஒரு பாட்டில் மாதிரி இருந்தால் அதுக்கு இது ஊற்றிட்டு தண்ணி கலந்து அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ் அதுக்காக தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுவும் அந்த பேக்கெட் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன், பாதி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ஸ்மெல் ஓவராக இருக்கும். ஸோ இது துணி மிஷினில் போட்டு விட்டுட்டு 2 பேத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல, சரி கொஞ்சம் இப்போ நல்லாயிட்டாங்கன்னு சொல்லி தான் பெட்ஷீட்லாம் மிஷினில் போட்டேன். ஆனால் கடைசியில் இப்போ எனக்கு ஈவினிங் ஆக ஆக பயங்கரமாக பாடி பெயின் வந்துருச்சு. அதுக்குள்ளே டிஃபன் செஞ்சு வச்சிடலாம், இல்லை முடியாமல் போயிடுச்சுன்னா ஹோட்டலில் வாங்குற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இட்லி, தக்காளி குழம்பு, தேங்காய் சட்னிலாம் ஒரு 6 மணிக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டேன். 6:30 மணிக்கு ஜெயிஸ்தா வந்துடுவா. ஸோ வந்தோடனே டிஃபன் கொடுத்துட்டு நாம் போய் மாத்திரை போட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டைப்பயிரும் பச்சைப்பயிரும் வாசலில் வந்து வந்துருந்துச்சு வண்டியில். ஸோ அது வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது இன்னும் வறுக்கலை. குருவி பாருங்கள் 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே சூப்பராக வந்து கூடு கட்டிடுச்சு.